தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய திரு சமூகத்தில் இந்த காலை வேளையில நம்ம நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். உமால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சகலத்தையும் அறிந்தவர், நேர்த்தியாக அதன் காலத்தில் செய்கிற தேவனே, சர்வ நியாயாதிபதியே, ரட்சகரே, விசாரிக்கிறவரே, அரவணைக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்தி இந்த கால பொழுதும் இந்த மாதத்தை முற்றுமாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு ஜீவனோட கர்த்தர் இந்த மாதத்தை துவங்க கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த தேவனுக்கு உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த அதிகாலை வேளை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரோட கிருபையினாலே 3 மாதங்கள் நடத்தினவர் இந்த 4வது மாதத்தையும் கர்த்தர் அழகாகவும் மகிமையாகவும் பத்திரமாகவும் பாதுகாக்கவும் நடத்துவார் என்று விசுவாசிக்கிற மற்றொரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சிலர் மகிழ்ச்சியோடு வந்திருக்கலாம். இந்த மாதத்துக்கு வந்து மகிழ்ச்சியோடு வந்திருந்து மாற்றமில்லை. சில காரியம் எதிர்பார்ப்போடு இந்த காலையில் வந்திருக்கலாம். ஆனா என்னால் ஒன்று சொல்ல முடியும், என் தேவன் நல்லவர், எல்லா சூழ்நிலையும் நல்லவர். In all the time is a good time, good God. இந்த முதல் பாடல மனைவி இந்த பாஸ்டம் அந்த ஆராதனை பாடும்போது அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் சொல்லும் பொழுது ஜஸ்ட் அப்படியே பிளாட்ஃபார்ம் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு அப்படியே சிந்திச்சு கொடுக்கும் பொழுது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சின்ன அப்பதான் ஒரு ஊழியத்துக்கு ட்ராக்ஸ் கொடுக்குற மினிஸ்டர் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு முகாமுக்கு கொண்டு போனாங்க எங்களை. ஒரு ஜெப முகாமுக்கு ஒரு 3 நாள் சொல்லி 4 மணி அப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஐசிஐசியில் போகும் பொழுது படுக்கிறது 12 மணிக்கு, திருப்பி காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். எழுந்து குளிச்சுட்டு அந்த பாடலை பாடும் அதிகாலை நேரம். அப்போ தேவ தரிசன வேதத்தை கொடுத்து எனக்கு காண்பித்த தேவன் அன்றைக்கு தெரியவில்லை, இன்றைக்கு என்ன ஊழியக்காரனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. God is always a good God. பணம் புகழ் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் தேவன் அவர் மீது இருக்க வாஞ்சை, அவர் நல்லவர். ஹல்லேலூயா. He is all the time good God. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில, பயப்படாத பயப்படாத. இது நான் ப்ரிப்பேர் பண்ணல, பிளாட்ஃபார்ம் உட்காரும் போது சொன்ன வார்த்தை சொல்றேன். நீ வெட்கப்பட மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட, நீ வெட்கப்பட மாட்ட. என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஆண்டவரை பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எரேமியா 32:27 சொல்லுகிறது, இதோ இதோ நான் மாம்சமான யாவருக்கும், everyone, கிறிஸ்டியன் ஆர் நான் கிறிஸ்டியன், ஆண்டவரை எல்லாரும் இயேசுன்னு தெரிஞ்சு கொண்டவங்க எல்லாருக்கும், சபையாருக்கும் பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்றைக்கு ஒரு நாள் இந்த தேவ செய்தி நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுகிறார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். மாம்சமான யாவருக்கும் யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பக்கத்துல அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இருக்காமா? பாஸ்டர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று, எல்லாம் அவரால முடியும். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், எதையும் செய்யக்கூடியவர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறது. ஒன்று, அவர் மாம்சமான யாவருக்கும், அனைத்து உலகத்து மக்களுக்கும் அவரே ஒரு தேவன். அவருக்கு கடினமான காரியம் ஒன்றும் எதுவும் இல்லை என்று ஆணிதரமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் கடினமாக தோன்றினாலும் God is a supernatural God. தேவனாலே எதையும் மாற்ற முடியும், புதுப்பிக்க முடியும் என்று நம்பிக்கை தருகிற வார்த்தையா இருக்கிறது. முடியாத காரியம், செத்ததை கூட உயிரோட எழுப்புற தேவன். இன்னும் டெப்தா போனா முடியாத காரியம், காஞ்சி எலும்பு கூட உயிரோட எழுப்புற தேவன். என் தேவனால் அனைத்தையும் செய்ய முடியும், அதான் சொல்ற மாற்ற முடியும். இந்த வார்த்தை இஸ்ரவேலர் பாபிலோனிடம் இருந்து மீட்பின் என்று வாக்குறுதி மீட்கும் பொழுது கொடுக்கப்பட்ட உறுதிப்பட்டவட்டான தேவனோட வார்த்தையாக காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை மீட்டெடுத்து மகிமைப்படுத்துவார் என்று உறுதியாக இந்த காலை வேளையில இந்த 4வது மாதத்தில் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் தவறி போயிருக்கலாம், நான் உன்னை மீட்டெடுத்து என்னால செய்ய முடியும் நிரூபித்து காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அவரோட மகிமையால், அவரோட வல்லமையால் நம்மளோட வாழ்க்கையில விசேஷமாக சவால்களை எதிர்த்து கொள்ளும் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. என் அப்பா கூட இருக்கிறாரு, அவரால் எதையும் செய்ய முடியும் என்று.
நம்முடைய தேவன் அதிசயங்களும் செய்கிற வல்லவர். வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனம் மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் மத்தேயு 19:27 ஆகிய வேத பகுதியில் இது காணப்படுகிறது. இன்று தியானத்துக்காக கர்த்தர் கொடுத்து அனுப்பின வார்த்தைக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு மனிதர்களை சாத்தியமற்ற காரியங்களை தேவனால் கூடும் என்பதை உணர்த்தி சொல்லுகிற வார்த்தை தான், மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று கூறுகிறார். எடுத்து வாசிப்போம். மார்க் 10ஆம் அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த 4வது மாதம் வந்திருக்க தேவ பிள்ளைகளை நம்பிக்கற்று வந்திருக்கலாம், தேவையோடு வந்திருக்கலாம், சிலர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். 3 மாதங்கள் நடத்தின உன் தகப்பன் இந்த மாதம் உங்களை பார்த்து தான் சொல்ற வார்த்தை, அவர்களை பார்த்து உங்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், பிளான் பண்ண சில காரியம் மனுஷனால் கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல. It's very simple to my God. தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடும். மனுஷனால கூடாதுன்னு சொல்லுவான், ஆனா தேவனால் கூடும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக என் மாமியாருக்கு ஒரு கேன்சர் இருக்கும்போது முடியாது கன்ஃபார்ம் சொன்னாரு, யூட்ரஸ் எடுக்கணும். இது மனுஷன் சொன்னது, ஆனால் தேவன் சொன்னது யூட்ரஸ் இருப்ப, நீ உயிரோடு இருப்ப. ஏனென்ற வசனம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதே மத்தேயு சொல்ற, மத்தேயு அதிகாரத்தை சொல்ற 19:26 சொல்லுகிறது, அவர் அவர்களை பார்த்து, இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனம் மனிதர்களின் சக்திக்கு அப்பாற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளையும் தேவன் அதிசயங்களை செய்ய முடியும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு வாழ்க்கையில் தருகிறது. The man can't do it. Sometimes doctor also says I can be impossible. But the Bible says impossible things are possible. முடியாதத முடிக்க கூடிய நம்ம தேவன். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த காலையில 4 மணிக்கு நம்பி வந்திருக்கல, உன் நம்பிக்கை வீண் போகாது. உள்ள சபையில வந்து நீ கால் வச்சிட்ட காலை வேளையில உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு. ஏனென்றால் யார் உன்னோடு இருக்கிறார்? தேவனால் எதையும் செய்யக்கூடியவர். வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக காண்பிக்க விரும்புகிறேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனால் இது கூடாதுதான், ஆனா என்னால கூடும். I can do it. யாரா கைவிரிச்சு பார்க்கலாம் பிரதர், பார்க்கலாம் சிஸ்டர், whatever is, உன் ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், டாக்டர் வேலையா இருக்கட்டும், இல்ல வீடு வேலையா இருக்கட்டும், anything XYZ, மனுஷனால் இது கூடாது, ஆனா நீ ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் ஒரு மனுஷன் வேதத்துல பார்க்க சொல்லுகிறாங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. The man says he is very in a position, நல்ல ஒரு ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற மனுஷன் சொல்றான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே நீர் என்னை விசேஷமா வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாற்றம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொல்வான். இதனோட ஆழ கருத்து பொருளானது, இயேசுவின் வல்லமையில் முழு நம்பிக்கை வைத்து அவன் சொல்லும் ஒரு வார்த்தை சகலத்தையும் மாற்றும் என்று கூறும் விசுவாச அறிக்கையாக காணப்படுகிறது. அன்பான தேவபிள்ளை, நம்முடைய கஷ்டங்கள் நீங்க, பிரச்சனைகள் மாற இயேசுவின் வல்லமையில் ஒரு வார்த்தை போதும். அது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையா இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்ப்பார். மனுஷனும் முகத்தை ஆண்டவரோ, நீ படிக்கட்டு ஏறி வரும்போது உன் இருதயத்தை பார்த்துட்ட. அவர் தான் சொல்றாரு, என்னால எல்லாம் கூட மகளே, இந்த மாசத்துல இருந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாசத்து 4வது மாதம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். உலகத்துக்கு இந்த மாதம் ஒரு முட்டாள் மாதம், ஆனா நம்ம தேவனுக்கு ஆரம்ப மாதம். ஹல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 8ல இருந்து 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே நீ வீட்டுக்கு வருவதற்கு பிரவேசிக்க நான் அப்படியேப்பட்ட பெரிய ஆள் கிடையாது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஹையர் பொசிஷன்ல இருக்கிற முதல்ல அவன் கீழே இருக்கிற
நான் ஒருவனை போவென்று போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். He has a capacity to rule everyone. எல்லாரும் ஆளுகை செய்யக்கூட ஒரு அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறான். ஆனாலும் இயேசு கிட்ட வரும் பொழுது பதவி படிப்புல ஒண்ணும் கிடையாது. அவர் சர்வ வல்லவர் மட்டும் தான் மைண்ட்ல இருக்கு. Because my God is a supernatural God. சொல்றான், வருகிறேன், என் வேலைக்காரனை இதோ இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். 1000 பேர் நீ ஆபீஸ்ல நீ வேலை கூட வாங்கலாம், நீ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், நீ நிறைய பேருக்கு salary கவர்ல போட்டு கொடுக்க HR மேனேஜரா கூட இருக்கலாம். ஆனா இயேசுவின் கிட்ட வந்தாலே you should surrender yourself and humble yourself. You should humble yourself. நான் பேங்க்ல இருக்கும்போது 1 lakh rupees salary அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு வான்னு சொல்லிட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஐ நெவர் பாதர் அபௌட் இட். ஏன்னா சம்பளம் கொடுக்குற எஜமானுக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். அல்லேலூயா. சம்பளம் கொடுக்குறேன்னு நான் பயப்படல, சம்பளம் கொடுக்குற எஜமானுக்கு என் ஃபோக்கஸ் இருந்தது. அவர் ஃபோக்கஸ் என்ன இருந்தது? என் ஃபோக்கஸ் உங்க மேல இருக்குது, உங்க மேல அவர் ஃபோக்கஸ் இருக்குது. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். இது சூப்பர்நேச்சுரல் வசனம் சொல்லுகிறது, என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஆச்சரியப்படிதா இருக்கணும். அல்லேலூயா. யாரு? நம்ம டேவிட்டா, நம்ம சாமா ஆச்சரியப்படணும். he expects that நம்ம லிமிட் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே உங்களால நீங்க எல்லாம் ஆண்டவருக்குள்ள நல்ல growth ஆயிருக்கீங்க, நீங்க சொல்லி அடிக்கடி சொல்லி ஆண்டவர் பார்த்து பாருங்க. ஏன்னா you have a confidence on the God can do anything. God can do anything. இப்ப பேசும்பொழுது ஒரு வல்லமை நடக்குது. வல்லமை பார்க்க முடியாது, வல்லமை விசுவாச செயல்படும். இன்னைக்கு எதுவான இருக்கட்டும், he can change the doctor's report, he can change whatever it is. அவர் எதையும் மாற்றக்கூடியவர். நமக்கு பின் செல்லுகிறவரை நோக்கி, தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நீ முழுமையாக விசுவாசித்து உறுதியோடு என் தேவன் அனைத்து பார்த்துக் கொள்வார். என்னோட பேசுற இந்த மாதம் சொன்ன தேவன் மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும் என்ற நம்பிக்கையோடு நீ போகும்பொழுது போவையானால் அவர் பார்த்து சொல்லணும், தூதர்களை பார்த்து, இப்படியாப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லை. அடுத்த 5வது மாசம் வரும்போது நீங்க சொல்லணும், கர்த்தர் நினைச்சபடியே என்ன நடத்தினார், கர்த்தர் நினைச்சபடியே காரியங்களை வாய்க்க செய்தார், கர்த்தர் நினைப்பதற்கும் அதிகமாக செய்தார் என்று நம்பிக்கையோட போக வேண்டும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அன்றைக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கு ஒரு சம்பவத்தோடு நீங்க வந்திருக்கலாம். சம் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு, வாஞ்ச. இந்த 4வது மாதத்துல முதல் நாள் கர்த்தரை தேடி வரீங்க. அவர் அழகா சொல்லுகிறாரு, நீ போகலாம். my son and daughter, நீ போகலாம். எவ்வளவு நம்ம வேதம் பேசுது பாருங்களேன். நம்மளோட வேதம் மனக்குளிர்ச்சியான வேலை பேசும். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த மாதம் நீ விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஹalleluya. அக்ரிமென்ட் சைன் பண்றாரு இன்னைக்கு. ஆக கடவுது. according to my will I will do it. நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உன்கிட்ட தான் பேசுறேன், உன்கிட்ட பேசுறேன் ராமேன்னு சொல்லுங்களேன். எல்லாரும் போகலாம், எல்லாரும் விசுவாசம் சொல்லிக்கல. நீ போகலாம், நீ விசுவாசம் உன்னதான். நீ தனித்தனி நபர்கிட்ட பேசுற, நீ போகலாம். அவரோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இதோ நீ போகலாம், நீ விசுவாசப்பட்டு ஆக கடவுது என்று கூறி அவர் வேலைக்காரனை தூரத்திலிருந்து சுகமாக்கினார். கிட்ட இல்லங்க, தொட்டு இல்ல, கிட்ட பேசல, எண்ணெய் பூசல, ஒண்ணு இல்ல. நீ சொல்ற வார்த்தை, நீ போகும் பொழுது விசுவாசத்தோட போவையானால் நிஜமாக நன்மையான காரியங்கள் நடக்கும். அவன் விசுவாசித்ததனால் அந்த நேரத்தில் வேலைக்காரன் சுகமடைந்தான். இயேசு போல தூரத்தில் இருக்கிறாங்க, எங்கேயோ இருக்கிறான். ஒரு வார்த்தை அவனை சுகப்படுத்தினது. இது தூரத்தில் இருக்கிற சுகமளிக்கும் இயேசுவின் வல்லமையை காட்டுகிறது. இங்க இல்லைங்க, அது துபாய் அதோட கிரியை செய்யும், ஸ்காட்லாண்டில் கிரியை செய்யும், அமெரிக்காவில் கிரியை செய்யும்,
இந்த வேர்ல்ட் வார் நடக்குது இப்ப சொல்ற இயேசு நாமத்தினால. அங்க இருக்கிற யாராருக்கு மிக விரோதமாக ஒரு நாடு நடந்துட்டு இருக்கும், எல்லாத்தையும் இயேசு நாமத்தில் நிறுத்துவாராக. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கிரியை செய்யும். 120 இயேசு அதிகாரத்தை முழுமையாக நம்பி அவர் நேரில் வராமல் வார்த்தையை சொன்னாலே போதும் என்று தன் இருதயத்தில் வேலைக்காரன் குணமாவன் என்று விசுவாசித்தான். அதனுடைய விளைவு what has happened? ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு விளைவுகள், பின் விளைவுகள் என்னன்னு பார்க்கும்போது, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அதே மணி நேரத்தில் வேலைக்காரன் சுகமடைந்தான். மகிமையின் விளைவு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் குணமளிக்கிறது மற்றும் இயேசுவால் மாற்ற முடியும், செயல்படுத்த முடியும், சொன்னதை செய்து காட்டுவார் என்று இயேசுவின் அதிகாரம் இந்த வசனத்தை இருக்கிறதை விவரித்து சொல்லுகிறது. அன்பான மகளே, என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? I can do everything. எல்லாம் கூடும் என்பதை என் வார்த்தையினாலே செயல்படுத்துவேன். அவர் வார்த்தைக்கு வல்லமை செய்கிறது. இந்த காலை வேளையில நீ எந்த காரியத்தோடு இந்த மாதத்தை துவங்க வந்திருக்கிற 4வது மாதத்துல கர்த்தர் சொல்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள். Go in peace. இந்த மாதம் உண்மையா சொல்லுகிற தேவன் உண்மையாக, I can see the God's moving in this morning time. I can see the God's moving in this morning time. It's a prophetic word. நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி 4வது மாதம் கர்த்தர் நடத்துவாராக. அந்த ஒரு வார்த்தை எங்கேயோ இருக்கிறான், அவன் விசுவாசித்தான். எங்கேயோ இருந்தவனுக்கு ஒரு வார்த்தை போது காற்றோட காற்றாக கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, ராவு முழுமான பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. மனுஷனால ஒண்ணும் முடியாதுங்க, ஆனா தேவன் நினைத்தால் முடியும். முன்னாடி பார்த்தோம், அந்தவே ஒரு மனுஷன் எல்லாத்தையும் காமிச்சாங்க, முடியல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, மனுஷனால கூடாது, நான் நம்புறேன் உங்களால கூட. அந்த வார்த்தை ஜீவனோடு எழுப்பினது. இங்க ஸ்டூடெண்ட், பயங்கரமான ஸ்டூடெண்ட், எல்லாம் தெரியும். நடுக்கடல இருட்டா இருந்தாலும் எல்லாமே தெரியும். அல்லேலூயா. இப்ப நம்ம ஊழிய பிள்ளைங்களா இருக்கிறீங்க, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, சேர்லாம் எடுத்து வைக்க மாட்டீங்க இருட்டா இருந்தாலும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ். சேர் எங்க எவ்வளவு இருக்கு, தடுவியாவது எடுத்து வச்சிருவீங்க. ஆனா கடல்லையே வாழ்ந்தவர், கடவுளையே படிச்சவர், கடல்னா என்னன்னு தெரிஞ்சவர், ராவுழுது பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படு. வசனம் லூக்கா 5:5 உள்ளது. லூக்கா 5:5 எடுத்து வாசிக்கும் போது, அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்னன்னா, உங்களோட முயற்சி தோல்வியை கொடுக்கும், அவரோட முயற்சி ஜெயத்தை கொடுக்கும். உங்களோட முயற்சி தோல்வியை கொடுக்கும், அவரோட முயற்சி ஜெயத்தை கொடுக்கும். நான் மறுபடியும் சொல்லும் போது விசுவாசம் சொல்லுங்க, உங்களோட முயற்சி தோல்வியை கொடுக்கும், அவரோட முயற்சி ஜெயத்தை கொடுக்கும். It's a supernatural God. பேதுரு மற்றும் சீடர்கள் இரவு முழுதும் மீன் பிடிக்க முயற்சித்தும் ஒன்றும் அகப்படவில்லை, களைப்பா இருந்தார்கள். Because it was empty vessel. ஏமாற்றம், தோல்வி, அதிகாரம் எல்லாம் இருக்கு. சொந்த படகு, அவனோட வலை, யாரோட மீன் பிடிக்கலாம், மீன் பிடிச்சிட்டா வரணும், அவன் சொன்னா நினைச்சா நடக்கும். ஆனா சில சமயத்துல கர்த்தர் அனுமதிப்பாரானால் மீன் கூட வராது. ஹல்லேலூயா. நீ என்னதான் பிரயாசப்பட்டு எனக்கு வலைய போட்டா எங்க இருக்குது போட்டு இழுத்து வரேன்னு சொன்னா கூட, அவர் சொன்னா தான் ஒரு முடி கூட நசுங்குன்னு தெரியுன்ற மாதிரி மீன் கூட வலையில வரும். உன் படிப்பு, அந்தஸ்து எல்லாம் ஒண்ணு அவருக்கு முன்பாக குப்பை. It's nothing. It's experience. போனான், களைப்பா வந்துட்டான், சோர்ந்து வந்துட்டான். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மீண்டும் வலையை வீசிய போது திரளான மீன்கள் கிடைத்தது. அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்றால் அப்ப என்னன்னா, நீ என்னதான் வலைய போட்டாலும் கிடைக்காது, நான் சொன்னாதான் மீன் வரும். மனுஷனானது கூடாதுதான், ஆனா தேவனால் கூடும். இது கீழ்ப்படுதல் முக்கியத்தை காண்பிக்கிறது. பேதுரு இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தோல்விக்கு பிறகு விசுவாசத்தோடு வலையை போட்டதை விவரிக்கிறது. தோல்விதான். சில தோல்வி வந்துட்ட உடனே
அடுத்தது முயற்சி எடுப்பதற்கு யோசிக்க மாட்டோம், தோல்வியை யோசிச்சுட்டு இருப்போம். That's bad. தோல்வி வந்துருச்சா அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்கணும். கர்த்தர் வினாத்தாள்களை கொடுத்து எழுத வைப்பார். முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் உங்களை அந்தஸ்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஐயரே, இராபோது நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களே, ஆகிலும் உம்மோட வார்த்தையின்படி வலைகளை போடு என்று கூறுகிறான். ஒன்று, இது மனிதோட முயற்சி தோல்வி அடையும் பொழுது தேவனோட வார்த்தை நம்பி கீழ்ப்படிதல் செய்ய வேண்டும் என்று விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. It teaches a lesson to that you can't do it, but my word can do it. ஒரு விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னால முடியல, ஆனா நான் வார்த்தை நம்புறேன், அந்த வார்த்தை கிரியை செய்யும், தேவனால் கூடும். இந்த 4வது மாதம் தேவனால் எல்லாம் கூடும். இரண்டாவது, சீமோன் தன் அனுபவத்தை விட இயேசுவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்துகிறார். ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியும், பட் ஆனா ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. I give the importance to your word. உங்களோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க சொல்லிட்டீங்களே, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அவர் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் பார்க்கும்போது அப்ப சக்குனுக்கு ஆவியான கிதியோனோட டெத்துக்கு, அவங்க அப்பா டெத்துக்கு போகும்பொழுது, நானும் பதறம் போகும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மழை அப்படி அடிக்குது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை உண்மையா எனக்கே ஒரு இறுதியை பூர்ப்பிக்குதுன்னா, என் தேவன் மீது வைத்த நம்பிக்கை. அவருக்கு தெரியும் பாஸ்டர் தேவனோட இருக்கிறார், தேவன் பாஸ்டரோட இருக்கிறார், அப்ப காரியம் நடக்கும் சொல்ற வர அந்த நீங்க வந்துட்டீங்களா பாஸ்டர், மழை நின்றுடும். உண்மையாக எனக்காக நிறுத்தினாரோ இல்லையோ, அவருக்காக கர்த்தர் நிறுத்தினார், ஏன்னா அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. என் தேவனால எதையும் செய்ய முடியும் என்று நம்பிக்கை வேணும். சீமோன் தன் அனுபவத்தை விட இயேசுவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். He gives the importance to God's word. தோல்விக்கு பிறகும் உம்மோட வார்த்தையின்படி என்ற விசுவாசத்தோடு மீண்டும் முயற்சி எடுக்கிறான். அல்லையா, போங்க ஆண்டவரே, நைட்டெல்லாம் போன ஒன்னும் கிடைக்கல, இப்ப போன மட்டும் கிடைச்சிருமா, இப்ப போன மட்டும் நடந்துருமா, மறுபடியும் போன மட்டும் முயற்சி எடுத்து நடந்துருமா, அட போங்க ஆண்டவரேன்னு சொல்லல. He tries again. வாழ்க்கையில தோல்வி வரலாம், தோல்வியை வாழ்க்கை இருக்க கூடாது. தோல்விக்கு பின்னாடி மறுபடியும் முயற்சி எடுக்கும் போது அந்த வலை கிழித்தக்க கர்த்தர் காரியம் செய்தார். ஃபர்ஸ்ட் மீன் போடலங்க, மீன் கிடைக்கல. ஆமா, வந்ததுன்னா நார்த் இந்தியா மீன் உனக்கு வானன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. திருப்பி வலை போடுறாரு, ஆந்திரா மீன் வர இருக்கிறார். அல்லேலூயா. நெல்சன் பிரதர் சொல்றாரு, கேரளா மீன் நல்லா இருக்கும் பிரதர், மார்க்கெட் போனா உதாரணம் சொல்ற. அந்த மாதிரி பேதுருக்கு வலை போட்டார். அவர் ஏன் பண்ணி போட்டிருப்பார், கேரளா மீனா நல்லா இருக்கும்னு. ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த மீன் நல்லா இல்லை, அது ஃபுல்லா ஆயில் குடிச்சிட்டு வருது, இந்த மீன் வானா, நான் உனக்கு நார்த் இந்தியா மீன் கொண்டு வரேன், அது கொழுப்பா இருக்குதுன்ற. சில நேரத்துல மீன் அகப்படலைன்னா வேற மீனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ திருப்பியும் போயிட்டு அதே மீன் தான் வேணும்னு கொடுக்க மாட்டார். எனக்கு தேவை என்ன, மீன். நம்ம வாழ்க்கையை கர்த்தரோட கையில கொடுக்கும் பொழுது உன் தேவையில நேர்த்தியா சந்திப்பார், உன் தேவைகளை பூர்ணமா நடத்துவார். மனுஷனால் கூடாது. அப்பா அவன் ராவு பொழுது எங்க மீன் இருக்கும் தெரியுங்க அவனுக்கு, வலை கிழியத்தக்கதா ஆச்சரியமான இருக்க சொன்ன உடனே மீண்டும் முயற்சி செய்தார். இக்கட்டான சூழ்நிலையில் சோர்ந்து போகாமல் தேவனோட வார்த்தை நம்பி செயல்பட்டான். இது மூலம் அற்புதம் நடந்தது என்பதை இந்த வசனம் அழகா காண்பிக்கிறது. அன்பான தேவன், சில நேரத்தில் தேவன் நமக்கு பாடங்களை கற்பித்து கொடுக்கிறார். He teaches us because he is a master. ஐயரே, இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க, 0 வாங்கிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க, அதுல அப்படியே டிஸ்கவுண்ட் ஆயிடுவீங்களா? அடுத்து திருப்பியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. 10th ஃபெயில் ஆயிட்டீங்க, அப்படி விட்டுருவீங்களா? அடுத்த சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. அல்லேலூயா. நான் கூட 10th எழுதுனேன், கவர்மெண்ட் மார்க் போட திணறிச்சு, நிறைய எழுதிட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இல்லை, நார்மலா பாஸ் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். He is a supernatural God. மனுஷனால் கூட தேவனால் எல்லாம் கூடுங்க. இதனால அன்பான தேவன், சில நேரத்தில் நமக்கு கர்த்தர் பாடம் கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை பேதுரு சொல்லியிருக்கலாம், நான் போன எல்லா மீனும் கிட்ட வரேன்டா. ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறவனுக்கு வழிய போடு, ஒரு மீனை வராது. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும். எஸ், உனக்கு எல்லாமே தெரியும் தான், போப்பா போ,
வலைய போடு, தாவூதும். ஆனா ஆண்டவர் சொன்ன, நான் போறேன் ஆண்டவரே. when you humble to the God, வராத மீன் வரும், வராத ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எது உனக்கு ரொம்ப நாள் ஆசீர்வாதம் வராம இருக்கோ அந்த மீன்கள் வருது, அந்த மீன்கள் வருது. உன்னை பார்த்து ஓடி போன மீன், அங்க வலை இருக்குது, மீன் பார்த்துருச்சு, ரூட்டை மாத்திடுச்சு. எங்க அப்பா ரூட்டையே மாத்துகிறது. பாடையை தூக்கின்னு போனாங்க, தொட்டாரு, சுடுகாடுக்கு போற ரூட்டை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எல்லாம் கூடும். அம்மா நினைச்சா பையனுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சுடுகாடுக்கு போயிட்டான்னு நினைச்சான். அப்பா வந்தாரு. மனுஷனால கூடாது, மனுஷன் குழி தோண்டினா, ஆனா தேவன் வந்தாரு, பாடையை தொட்டாரு, சுடுகாடு ரூட மாத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. மீன் வரல, மறுபடியும் போட்டாரு. போன மீன் 10 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திருப்பி அதே மீன் வர வைப்பார். என் தேவன் கைவிட்டு போன நினைக்கிறீங்க? கைவிட்டு போனாலும் நீ நஷ்டமாக இருந்தாலும், ஒரு சிலருக்கு நஷ்டமா இருக்கலாம், நான் சொல்றேன், ஒரு சிலருக்கு நஷ்டமா இருப்பீங்க. நான் இயேசு நாமத்தை சொல்றேன், அந்த நஷ்டம் ரொம்ப தூரம் போயிடுச்சு. நீங்க உங்க பார்வையில திருப்பி அந்த நஷ்டம் போனது நினைப்பீங்க. ஆனா எங்க அப்பா நினைச்சா மறுபடியும் தானா வந்து வலையில வாட்ட வைப்பார். ஒரு விசுவாசம் ஆமென் சொல்லி இருக்கணுமே. என்ன கையை எடுத்து அந்த கை தட்டி இருக்கணுமே. கை எடுத்து தட்ட மாட்டாங்க, கை எடுத்து தட்டுவாங்க. அல்லையா? வாயை வீட்டுல வச்சுட்டு வந்து ஆமென் சொல்ல மாட்டாங்க. அல்லையா? ஆனா நம்ம சபையில எல்லாம் வாயை எட்டு வந்திருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே, ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சில நேரத்துல என்னோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். He needs it. இப்போ நல்லா இருக்கீங்க, ஒரு இப்போ டேவிட் பிரதர் இருக்கார், நல்ல ஒரு ஹை பொசிஷன் இருக்கிறாரு. அப்படியே போய் கீழே உட்காந்துருவீங்களா? என்ன எதிர்பார்ப்பீங்க உங்க போஸ்டுக்கு? யாராவது உங்க பிள்ளைங்கிட்டையும் சிலர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற தேவன் சிலத்தை நம்ம விசேஷமா சில நேரத்தை நம் கிடைத்ததை நினைத்ததை யோசிக்க கூட, கடந்ததை யோசிக்க கூடாது. மறுபடியும் வேதம் சொல்றது, புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே செய்கிறேன், தோன்றும் செய்வார் என்று முயற்சி எடுக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது. ஒருவேளை என்னால முடியாதுங்க, ஏசப்பா என்னால முடியாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போன கிடைக்கல, நீங்க சொன்ன மட்டும் நடக்க போதா, முடியாதுன்னு சொல்லி இருந்தானா வேதத்துல அந்த கதாபாத்திரம் வந்திருக்காரு. அவன் தாழ்த்துகிறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், விசுவாசோட செயல்படுகிறான், மறுபடியும் முயற்சி எடுக்கிறான், கடந்தது யோசிக்காத புதிய காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறான், வலையை கிழியத்தக்கத கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், மறுபடியும் திருப்பி ஆரம்பிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். He will do it. He will do it. அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் விளைவு, வலைகள் கிழியத்தக்கதாக அதிக மீன்கள். நீ போயிருந்தா ஒருவேளை 4 மீன் தான் கிடைச்சிருக்கும். இப்பவே வலைய போடு, வலை கிழியும். நான் விசுவாசிக்கிறேன், என் வலை கிழிய போகுது. நான் விசுவாசி, வலை கிழிய போகுது. நீங்க விசுவாசம் ஆமென் சொல்லி இருக்கணும். நான் சொல்லிட்டேன் ஆமென், ஏன்னா வலை கிழிய போகுது. அவர் சொல்லிட்டார் வலைய போட சொல்லி. இப்ப முயற்சி எடுங்க, உன் வலைய கிழியத்தக்க கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுது செயல்படும் போது வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இந்த வசனம் தருகிறது. தேவனோட வார்த்தை, ஒரு வார்த்தை போதும். 1 சாமுவேல் 3:19 சொல்லுகிறது, அவர் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. அவரோட வார்த்தை ஒரு நாள் கீழே விழாதுங்க. அவர் வார்த்தை ஒரு நாள் கீழே விழாது. அவர்கிட்ட வெறுமையாக போகாது. கர்த்தர் சொன்னதுதான். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் உனக்கு சொல்றார், நான் உனக்கு சொன்னதை செய்ய வலுவும் உன்னை கைவிட மாட்டேன். கையை தூக்கி காட்டுங்க, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் 1:30 காலையில வந்திருக்கிறேன், தூக்கத்தெல்லாம் தூக்கி எறிந்து வந்துட்டேன், நான் வேலைக்கு போறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உங்களை தேடி வந்திருக்கேன்ல. ஆண்டவர் சொல்றா, நீ போகலாமா மகளே, நீ போ, மகனே நீ போ, உன் விசுவாசம் ஆக கடவுது. இந்த மீன் வேற மீன், இந்த ஆசீர்வாதம் வேற ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுத்து இந்த மாதம் அனைத்து கொடுத்து ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார், அவர் சொன்ன எந்த வார்த்தையும் தரையில் விழாவிடலை என்று வேதம் கூறுகிறது. அவர் வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அவரால் செய்யப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும்.
ஒன்றிலாகும் தர விழாது என்று வசனம் சொல்லுகிறது. என்றால் மத்திய 24ஆம் அதிகாரம் 35 வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வார்த்தைகளே ஒழிந்து போவதில்லை. அவர் வார்த்தை அனுப்பினாருங்க, சுகப்படுத்திட்டாரு. அவர் வார்த்தை அனுப்பினாரு, செத்துவ விழுவன்ட்டான். ஆண்டோட வார்த்தை சொன்னா எலும்பு எழுந்துருச்சு. அவர் வார்த்தை சொன்னாரு, திராட்சை தண்ணீர் திராட்சரசம் மாறினது. அவர் வார்த்தை சொன்னாரு, கட்டைய போட்டா ருசியா மாறிடுச்சு. கர்த்தர் செகரியா 4:6 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல, உங்க பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னால முடியும்னு சொல்லாத, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. அவரால மட்டும்தான் ஆகும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவரால மட்டும் தான் செய்ய முடியும். மனுஷனால இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். அன்பான தேவ, இந்த ஏப்ரல் மாதம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். நான் தோல்வியை கண்ட நாட்கள் என் தேவன் நன்மையை செய்ய போகிறார். எல்லா அறிக்கை செய்ய, ஆண்டவர் நன்மையானது வருது, நன்மையான the good things are coming, the good things are coming. என் தேவனுக்கு நன்மை செய்வதிலே பிரியமானவர். வசனம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்ய சுற்றி திரிந்தார். இந்த மங்களபுரம் முழுவாக திரிகிறார், மாதவரம் முழுமையாக திரிகிறார். அல்லது உங்க வீட்டு பகுதி பக்கம் வந்துட்டார் நன்மை செய்வதற்கு. அல்லேலூயா. நான் இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். வராத மீன் வரும், போகாத இடத்துல கர்த்தர் பேசுவார். கற்பார் இடத்துல பேசுற தேவன்க. இந்த அன்மையான வேளை என் தேவன் ஜீவன் உள்ளவர், அவரால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நம்ப வேண்டும். என்னால செய்யக்கூட அதிசய காரியம் ஒன்று உண்டோ? மனிதனால் கூடாது, ஆனால் என்னால் கூடும் என்று தேவன் காலையில் சொல்லுகிறார். தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதம் இந்த 1ஆம் தேதி ஆவியானவர் திட்டம் தெளிவாக சொன்னீர், நான் புதிய மீன்களை கொடுப்பேன், நான் புதிய மீன்களை கொடுப்பேன். புதிய மீன்கள், தேவனால் எல்லாம் கூடும். சகோதரனே சகோதரியே, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த தேடி வந்தபடியாக வேதம் சொல்லுகிறது, தாவீது வர விருத்தை அடைந்தான், ரகசியம் கர்த்தர் முன்பாக வைத்தான். இந்த மாதத்தை நீ கர்த்தருக்கு முன்பாக துவங்குகிறபடி, you are starting this month in the presence of the Holy Ghost. You are starting this month in the presence of the Holy Ghost. என் தேவனுடைய பாதத்திலிருந்து இந்த வேலையை தொடங்குகிறபடி இந்த மாதம் முழுதும் இயேசு உன்னோடு இருப்பதை நீ கண்கள் காணும், இயேசுவை நடத்துகிறதும் கண்கள் காணும். ஆனால் அவர் வார்த்தையை நம்பும் பொழுது உனக்கு கிடைக்காதது இந்த மாதம் கிடைக்கும், உனக்கு நடக்காதது இந்த மாதம் நடக்கும். ஏனென்றால் அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர், வசனம் ஜீவனுள்ளது, வெறுமையாக கீழ் விழாமல் திரும்பாது, நிச்சயமா காரியங்களை வாய்க்க செய்யும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரோட மகிமையான பிரசன்னம் இந்த மாதம் முழுதும் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி, மகனே மகளே, என்னால செய்யக்கூட முடியாத காரியம் ஒன்று உண்டோ? என்னால் எல்லாம் முடியும், நான் செய்து காண்பிப்பேன். இதுவரைக்கும் அகாப்படாத காரியங்கள் வாய்க்கும், உன் கண்கள் அதிசயத்தை காணும். தகப்பனே, இந்த காலை வேளையிலே கர்த்தரோட மகிமை வெளிப்பட்டதுக்காக நன்றி. 100க்கு அதிபதியோடு இருந்த தேவன், அன்று பேதரோடு இருந்த தேவன் பிள்ளைகளோடு இருந்து மகிமையாக நடத்தும்படி பிதா குமாரன் இயேசு நாமத்தில் வந்த யாவரையும், இதை பார்க்கிற யாவரையும் இயேசுவின் வல்லமை பார்க்கும்படி வல்லமையான இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென்.